கோவை பிரைம் டைம். கோவையில் பல்வேறு நிகழ்வுகளுக்காக வருகை தந்த முதலமைச்சர் ஸ்டாலின் போத்தனூர் பகுதியில் உள்ள காந்தி மியூசியம் சென்றார். பின்னர் சுங்கம் பகுதிக்கு வந்தபோது நிர்மலா கல்லூரி அருகே அரசு வழங்கிய மடிக்கணினிகளுடன் நூற்றுக்கணக்கான மாணவிகள் சாலையோரம் நின்றதை கவனித்த அவர் உடனே வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி மாணவிகளின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். கோவை எட்டிப்படி சோதனை சாவடியில் ஆவணமின்றி காரில் எடுத்து செல்லப்பட்ட 16,30,000 ரூபாய் பணம் அதிரடியாக பறிமுதல் செய்யப்பட்டது. இதுபோன்று ஆவணமின்றி பணம் கொண்டு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோவை தெலுங்குபாளையம் பகுதியை சேர்ந்த 8 வயது சிறுமி வெண்பா மூளைச்சாவு அடைந்ததை தொடர்ந்து பெற்றோர்களின் விருப்பப்படி உறுப்புகள் தானம் செய்த நிலையில் பெற்றோர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கொளுத்தும் வெயிலால் அவதிப்பட்டு வந்த மக்களை குளிர்விக்கும் வகையில் கோவையில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து இதமான காலநிலை நிலவியது. கோவை திருச்சி சாலையில் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கோவையில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மைய கட்டுமான பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கரையோ அழுக்கோ மனசுல இல்லாம துணியில மட்டும் இருக்கட்டும், அத நாங்க நீக்கிடுறோம். லெபனான் லிக்விட் டிடர்ஜென்ட். ஆண்களின் பெருமிதம், ஆடைகளின் ஆரோக்கியம்.